அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம திரு பருவதமலை. ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தாலோ அல்லது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தாலோ அல்லது முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதோ சபாநாயகர் பேசிட்டு இருக்கும் பொழுதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தாலோ அது தப்பா சரியா? ஏன் இந்த கேள்வி இப்போ உருவாயிருக்குதுன்னா, சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிச்சு கடைசியில இப்படி காட்டினதெல்லாம் கூட பார்க்காம, அவர் பேச்ச முடிய அளவு கூட மதிக்காம எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அதாவது சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வெளிநடப்புனா வெளியில நடந்து போறதுக்கு பேர் தான் வெளி நடப்பான். அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது. இப்படி சட்டமன்றத்துல வெளிநடப்பு செய்யலாமாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நாம தெளிவா பார்க்க போறோம். சட்டமன்றத்துல தாராளமாக வெளிநடப்பு செய்யலாங்க. இதுக்கு சட்டத்துல எந்தவித தடையும் கிடையாது, எந்தவித தண்டனையும் கிடையாது. இந்த ரெண்டு காரணத்துக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். காரணம் எதிர்ப்பை காட்ட. அதாவது சட்டமன்றத்துல ஒரு மசோதா வாசிக்கும் பொழுதோ அல்லது அரசின் திட்டத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது சபாநாயகரோட முடிவு தப்பா இருக்குது அப்படின்னா அந்த கருத்து மேல, அந்த முடிவு மேல தனக்கு எதிர்கருத்து இருக்கும் பட்சத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக தாராளமாக வெளிநடப்பு செய்யலாம். அதே போல இரண்டாவது காரணம் கவனத்தை திசை திருப்ப. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கருத்தை பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ தாவேக அரசுடைய தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை சொல்லலாம். இப்போ இந்த திட்டத்தை பத்தி சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், என்னங்க எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், முட்டாள்தனமா இருக்குது, இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது, தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறகு தெரியுமாங்க, இத்தனை குழந்தைங்க போய் நீங்க எப்படிங்க மோதிரம் போடுவீங்க, இதெல்லாம் எந்த பைத்தியக்காரனாவது யோசிப்பானா, இதை போய் செயல்படுத்த சொல்றீங்களே, இது எப்படி செயல்படுத்த முடியும், அரசுகிட்ட எவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடனை நீங்க எப்படி அடைப்பீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கான உங்களுக்கான என்ன திட்டம் இருக்குது, என்ன வழி இருக்குது, நீங்க தமிழ்நாடு அரசுடைய கடனை அடைப்பதற்கான வழியை தேடாம தமிழ்நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு கடனை உருவாக்கலான்ற வழியை தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யலாங்க. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் ஒரு கருத்தை பேச விரும்புகிறேன், ஆனால் என்னை பேச விடாம சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவங்க சண்டை போடுறது, சலசலப்பு ஏற்படுத்துவது, சபாநாயகர் எனக்கு பேச அனுமதிக்காம மற்றவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த கவனத்தை திசை திருப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக வெளிநடப்பு செய்யலாம். ஏன்னா இப்ப நான் ஒரு அரசோட திட்டத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைய ஒரு பொருட்டாவே மதிக்காம சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு ஒரு தகவலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இப்போ அந்த பிரச்சனை அப்படியே நின்று போயிடும் இல்லையா? அப்போ அந்த பிரச்சனையை திருப்பி பேச வைப்பதற்காகவும் மக்களின் கவனத்தையும் ஊடகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க. அதாவது வெளியில கிளம்பி போயிடுறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களாகவே அமைதியை எழுந்து போயிட்டா நல்லது. அதை விட்டுட்டு சட்டமன்றத்துல ஆபாச தாக்குதல், தனிநபர் தாக்குதல், கூச்சலிட்டு சட்டமன்றத்தை ஒரு பரபரப்புக்குள்ளாக்குவது அல்லது சட்டமன்றத்தில் உள்ள பொருட்களை சேதப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். மற்றபடி சட்டமன்றத்துல தாராளமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகவும் கவனத்தை திசை திருப்பவும் வெளிநடப்பு செய்யலாம். சுருக்கமா சொல்லணும்னா, வெளிநடப்பு என்பது ஜனநாயக முறையில தங்களுடைய எதிர்ப்பை எந்த ஒரு வன்முறையும் இல்லாம அமைதியான முறையில காட்டுவதற்காக தான் பயன்படுத்தப்படுது. புரியுதுங்களா? மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்மளுடைய திரு பருவதமலை வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.